தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 20/1/2015 செவ்வாய்க்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு 2 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் தை அமாவாசை என்று குறிப்பிட்டிருக்கும். இன்று முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள் என்று நான் தினத்தந்தியிலே குறிப்பிடுவது வழக்கம். வள்ளுவர் கூட முதல் அதிகாரத்திலே எழுதுகின்ற பொழுது கடவுள் வணக்கம் எழுதி, பிறகு வான் சிறப்பு எழுதி, அடுத்து நீத்தார் பெருமை என்று குறிப்பிட்டிருப்பார். பொதுவாக முன்னோர்களை நாம் நினைத்து வழிபடுவதற்கு உகந்த நாள் அமாவாசை. இந்துக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை நிலவு நிறைந்த நாளிலும் நிலவு மறைந்த நாளிலும் வழிபாடு செய்வது. நிலவு நிறைந்த நாள் என்றால் பௌர்ணமி, அன்றைக்கு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்திலே நிலவு மறைந்த நாளிலே முன்னோர்களை வழிபாடு செய்தால் மிகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பொதுவாகவே திதி பார்த்து நாம் எதையும் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். திதியை வென்றாலும் விதியை வென்றாலும் வெல்லலாம், திதியை வெல்ல முடியாது என்பார்கள். ஒருத்தர் முடியாமல் இருக்கிறார், வீட்டில் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாருன்னு வச்சுங்க. அந்த வீட்டில் உள்ள ஒருவருக்கு அன்றைக்கு திதி வருகிறது, அதை ஒட்டி திதி வந்தால் அந்த திதி தாண்டுவதற்குள் அவர்களுக்கு கடுமையாக இருக்குமாம். திதி தாண்டினால்தான் அவர்களுடைய உடலிலே முன்னேற்றம் கிடைக்கும், இல்லை என்றால் என்ன வேண்டுமானாலும் நடைபெறலாம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த திதி வருகின்ற பொழுது நமது முன்னோர்களுடைய திதியை நாம் பார்த்து ஆராய்ந்து அவர்களுக்கு அந்த திதிக்கு ஏற்ப தர்ப்பணங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அதிலே தை அமாவாசை என்பது குறிப்பிடத்தகுந்தது. மறந்ததுக்கு மகாலய அமாவாசை என்பார்கள், அது புரட்டாசியிலே வருவது. தையிலே வருகிற தை அமாவாசை அன்று முன்னோர்களை நாம் நினைத்து நம்முடைய முன்னோர்களுக்கு திதிகளை கொடுத்தால் நமது வாழ்க்கையில் இருக்கிற இடையூறுகள் அகலும். இதற்கென்று ஒரு மிகச்சிறந்த ஆலயம் இருக்கிறது. நாகை மாவட்டத்திலே பூந்தோட்டம் என்ற ஒரு ஊர், அதற்கு பக்கத்திலே திலதர்ப்பணபுரி என்று அற்புதமான ஒரு ஊர். அந்த ஊரிலே தான் ராமபிரான் தசரதனுக்காக திதி கொடுத்ததாக சொல்கின்றார்கள். அந்த ஆலயத்திற்கு சமீபத்திலே நான் சென்று வந்தேன். அங்கே ராமபிரான் தசரதனுக்கு திதி கொடுத்து அவை லிங்க வடிவத்திலே காட்சி அளிக்கின்றது. அற்புதமான திருத்தலம். அதற்கு பெயர் திலதர்ப்பணபுரி என்று சொல்கிறது. அதற்கு பக்கத்திலே கூட மனிதமுக விநாயகர் இருக்கின்றார். அந்த போன்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வாய்ப்பிருக்கும் பொழுது உங்கள் முன்னோர்களை நினைத்து அங்கு நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு இல்லத்திலே முன்னோர்களை நினைத்து அவர்கள் படத்திற்கு முன்னாலே அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வைத்து படைத்து வழிபட்ட பின்னாலே அதை நீங்கள் உண்டு மகிழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிழமை செவ்வாய். செவ்வாய் என்று சொன்னால் வெறுவாய் என்று சொல்வார்கள். அப்படி கிடையாது. செவ்வாய் என்றால் வருவாய் என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்றைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் இந்த செவ்வாய்க்கிழமையை கருத வேண்டும். இன்றைக்கு ஒரு நேரமாவது நீங்கள் கந்தன் புகழ் பாட வேண்டும். கந்தன் பேரை எந்த நாளும் சொல்லி பாருங்க, நம் கவலையெல்லாம் தீருமீது உண்மை தானுங்க, செந்தில் வேலன் புகழ் படித்தால் செல்வம் சேருங்க, தேசமெல்லாம் கொடிபறக்கும் வாழ்வை பாருங்க என்று ஒரு கந்தனுக்காக ஒரு பாடல் நான் எழுதியிருக்கிறேன். பொதுவாக கந்தன் பேரை பாட வேண்டிய நாள், கந்தபுராணம் படிக்க வேண்டிய நாள். கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாள் 8 முறை நீங்கள் படித்து ஒரு நாள் 36 கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்த நீரடியே என்று வரும். 36 முறை இன்றைக்கு நீங்கள் படித்தால் உங்கள் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும், நலம் கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி கனியை எட்டி பிடிக்கின்ற நாள். விவகாரங்களிலிருந்து நீங்கள் விடுபடப் போகின்றீர்கள். சந்திராஷ்டமம் உங்களுக்கு விலகிவிட்டது. இன்றைக்கு உங்களுக்கு 8லே சனி இருந்தாலும் கூட குருவின் பார்வை சனியின் மீது பதிவதால் ஓரளவு நற்பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். கடந்த 2 நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இன்று துரிதமாக நடைபெறும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பாதியில் இந்த பணியை மீதியும் செய்து முடிக்கப் போகின்றீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எனவே ஆசைப்பட்டவைகளை அடைய அமைதியை கடைப்பிடிக்க வேண்டிய நாள் என்று கூட சொல்லலாம். அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாகவே இருக்கும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். முன்கோபத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இல்லையென்றால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டைகள் பலவும் வந்து சேர்ந்துவிடும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாலை நேரத்தில் மிகப்பெரிய விரயம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. ராசிநாதன் புதனோடு சுக்கிரன் இணைந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் 2 நாட்களாக நடைபெறாதிருந்த சுபகாரியங்கள் இன்றைக்கு நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. கடகராசி நேயர்களே, குரு சுக்கிர பார்வையால் குழப்பங்கள் அகலும் நாள்.
குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நூதன பொருள் சேர்க்கை உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இழப்புகளை ஈடு செய்யும் இனிய நாள் இந்த நாள். வரவு செலவு திருப்திகரமாகவே இருக்கிறது. எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கனவுகள் நனவாகும் நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழப் போகின்றீர்கள். கூட இருப்பவர்களால் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். துலாம் ராசி நேயர்களே, ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் அரிய பணி புரிகின்ற நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு வரவு வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். குருவின் பரிபூர்ண பார்வை 2இல் பதிவதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தொழிலில் உத்தியோகத்தில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறதே என்ற கவலை மாறும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசந்த காலத்திற்கு வழிகாட்டுகின்ற நாள். வருமானம் போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தப் போகின்றது. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். எதிரிகளின் பலம் குறையும். என்று இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரப்போகிறது. தனுசு ராசி நேயர்களே, ஜென்மச்சந்திரன் உலாவரும் என்று பயணங்களால் பலன் கிடைக்கும் நாளாக கருதலாம். பாராட்டும் புகழும் கூடும். நட்பால் நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது. உறவினர்களின் ஒத்துழைப்போடு ஒரு ஒப்பற்ற காரியம் ஒன்றை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் முன்னோர் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். மனமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும். புதனின் பலத்தால் மாமன் மைத்தன் வழியில் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று நடைபெறப் போகின்றது. எதிரிகளின் பலம் குறையும். என்று நீங்கள் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காணப் போகின்றீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குழப்பங்கள் அகலும் நாள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்க உங்களுக்கு நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மீனராசி நேயர்களே, இன்றைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். வங்கி சேமிப்பு உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். பயணத்தால் பலனுண்டு. திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கின்றது. இன்று மாலை நேரத்தில் வருகிற பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.